படிச்சு படிச்சு நல்ல மார்க் வாங்குறோம். ஆனா ஒரு கட்டத்துல இதெல்லாம் நிஜ வாழ்க்கைக்கு உதவுமா அப்படின்னு ஒரு கேள்வி மனசுல ஓடிக்கிட்டே இருக்குதா? நாம இவ்ளோ கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டதெல்லாம் சும்மா நேரத்தை வீணடிக்குதோன்னு உங்களுக்கு எப்பவாவது தோணியிருக்கா? வணக்கம். ஒரு நாள் ஒரு குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மனசுல இருக்கிற இந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு தேட போறோம். அதுவும் எங்கேயோ இருந்தில்ல, நம்ம கையில இருக்கிற திருக்குறள்ல இருந்து தான். ஆமாங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம பிரச்சனைக்கு எப்படி ஒரு மருந்து அமைய போகுதுன்னு தான் பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட முதல் பகுதி கற்றல் முரண்பாடு. அதாவது நாம கத்துக்கிறதுக்கும் அதனால நமக்கு கிடைக்கிற பயனுக்கும் நடுவுல ஏன் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்கிறத பத்தி தான் இது. யோசிச்சு பாருங்க. வருஷக்கணக்கா படிக்கிறோம், நிறைய விஷயங்களை சேகரிக்கிறோம், டிகிரி மேல டிகிரி வாங்குறோம். ஆனா இந்த அறிவு நம்ம வாழ்க்கையில உண்மையிலேயே ஒரு சின்ன மாற்றத்தை கூட கொண்டு வரலனா, அப்போ நம்மளோட இந்த மொத்த உழைப்பும் வீண்தானோன்னு ஒரு சலிப்பு வரத்தானே செய்யும். ஆனா கவலைப்படாதீங்க, இந்த மனச்சோர்வுக்கு நம்ம கிட்ட ஒரு அற்புதமான வழிகாட்டி இருக்கு. அதுதான் நம்ம முன்னோர்களின் ஞானம், திருக்குறள். இதுதான் அந்த குறள். இதுக்கு ஆன்மீக ரீதியா, தத்துவ ரீதியா பல ஆழமான விளக்கங்கள் இருக்கு. ஆனா நாம இன்னைக்கு எடுத்துக்க போறது ரொம்ப நேரடியான, நடைமுறைக்கு தேவையான ஒரு அர்த்தத்தை தான். பயனுள்ள அறிவுனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நாம கத்துக்கிட்ட விஷயத்தோட உண்மையான பயன் என்ன? அதுதான் நம்மளோட கேள்வி. வள்ளுவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. நீங்க உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் கூட படிச்சிருக்கலாம். ஆனா அந்த அறிவை எடுத்து உங்க வாழ்க்கையில பயன்படுத்தலைனா அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. அது வெறும் தலையில சுமந்துகிட்டு இருக்கிற ஒரு தகவல் குவியல், அவ்வளவுதான். ஓகே, அப்போ இதை நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு வருது. வெறும் அறிவு வச்சுக்கிறதுக்கும் அதை செயலா மாத்துறதுக்கும் என்னதான் பெரிய வித்தியாசம்? வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்களேன், அறிவு சம்பாதிக்கிறது ஒரு வகையில சுலபம். ஒரு புத்தகம் படிச்சா போதும், இன்டர்நெட்ல தேடினா போதும். ஆனா அந்த அறிவை செயலா மாத்துறது தான் உண்மையான புத்திசாலித்தனத்தோட அடையாளம். தகவல்களை சேகரிக்கிறது அறிவு. ஆனா அந்த தகவலை வச்சு ஒரு உண்மையான மாற்றத்தை உருவாக்குறது தான் செயல்பாடு. அறிவுங்கிறது பாசிவ், ஆனா செயல்பாடுங்கிறது ஆக்டிவ். இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில என்ன நடக்குது? இங்கேதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். அதுதான் செயல்பாட்டு இடைவெளி. இது நீங்களே உங்க வாழ்க்கையில கவனிச்சிருப்பீங்க. ஒருத்தர்கிட்ட நல்ல டிகிரி இருக்கும், அபாரமான அறிவு இருக்கும். ஆனா அத வச்சு ஒரு காரியத்துல இறங்கணும்னு வரும்போது அங்க ஒரு பெரிய கேப் விழுந்துடும். அந்த அறிவுக்கும் செயலுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி. இதனாலே அவங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகாம ஒரே இடத்துல நின்ன மாதிரி இருக்கும். இந்த இடைவெளிக்கு பேரு தான் செயல்பாட்டு இடைவெளி. இங்கதான் ஒருத்தரோட அழிவு, திறமை எல்லாமே எந்த பயனும் இல்லாம முடங்கி போகுது. ஏன்னா எல்லாம் யோசனை அளவிலே நின்னுடுது, செயல் வடிவத்துக்கு வரவே இல்ல. இதுதான் பலரோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கு. அப்போ இந்த இடைவெளியை எப்படி தாண்டறது? நம்மளோட உண்மையான புத்திசாலித்தனத்தை எப்படி வெளிக்கொணர முடியும்? வாங்க திரும்பவும் வள்ளுவர்கிட்டே போவோம். இங்குதான் இந்த முழு பகுப்பாய்வோட சாராம்சமே அடங்கியிருக்கு. ஒரே வரியில, ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லா. கற்றது வாழ்க்கையில பயன்படுத்தப்பட்டால் மட்டுமே அது உண்மையான அறிவு. இதைவிட தெளிவா சொல்லவே முடியாது. அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். உண்மையான புத்திசாலித்தனம்ங்கிறது உங்க மூளையில எவ்வளவு தகவல் இருக்குங்கிறதுல இல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த தகவலை வச்சு நீங்க என்ன செய்றீங்கங்கிறதுல தான் இருக்கு. உங்க படிப்பு, உங்க டிகிரி இதெல்லாமே ஒரு சக்தி வாய்ந்த கருவி. அந்த கருவிய நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறது தான் உங்களுக்கான உண்மையான பரீட்சை. அதனால இனிமே படிச்சது பிரயோஜனமில்லன்னு நினைக்காதீங்க. அத பிரயோஜனமா மாத்துற சக்தி உங்க கையில தான் இருக்கு. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன அறிவை எப்படி உங்க வாழ்க்கையில செயல்படுத்த போறீங்க? ரொம்ப பெருசா யோசிக்க வேண்டாம். ஒரு சின்ன செயல் தொடங்குங்க. அந்த முதல் அடிதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த குறளோட சிந்திப்போம். நன்றி.